ஹாய் வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அசோகா அல்வா. அந்த அசோகா அல்வா செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் பருப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எடுத்து கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இதை அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஜாரில் மாற்றி லேசாக ஒரு பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொல கொலப்பாக அரைச்சி வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம பருப்பு எடுத்தோம்ல அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை, 2 ஏலக்காய் இதோடய போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கு அடுத்து தேவையானது வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும், நெய், அப்புறம் வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், கோல்டு வினர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான், எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பேன் வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 50 கிராம் ஆயிலை ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில். அது நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முந்திரி கிஸ்மிஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேற ஒரு கிண்ணத்துல மாற்றிடலாம். இப்போ அவ்வளோதான், அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த கோதுமை மாவை போட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிடலாம். அந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கூட நீங்கள் வறுத்துக்கிட்டா போதும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த கோதுமை மாவும் இந்த பாசிப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை கலந்து விடணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஜீனியும் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து அதே மாதிரியே நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா ஒரு இதாக வரணும். இப்போ இந்த வேணும்னா ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையே போட்டுட்டு நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் பழம் அதையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நான் எல்லாமே போட்டேன். நெய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி, ஃபுட் கலர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சட்டியில் ஒட்டாத வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அல்வா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான், எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.